வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த் கஞ்சி பண்ணலாம். கருப்பு உளுந்து, பனை வெல்லம், கொப்பரை தேங்காய், ஏலக்காய், ஒரு பிஞ்சு சுக்கு, ஒரு பிஞ்சு ஜாதிக்காய், பால் காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஒன்று பாதியாக அரைச்சிக்கலாம். பனை வெல்லத்தை அதுக்குள்ளே கொஞ்சம் காய்ச்சிக்கலாம். வந்து அதில் இருக்க மண் டஸ்டெல்லாம் இருக்கும், அது வடிகட்டி எடுத்துக்கலாம் காய்ச்சிட்டு. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கோம். நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். கருப்பு உளுந்து தான் நல்லது. கருப்பு உளுந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதைன்னு சுடு தண்ணியில் கலக்கினா கட்டி வராது. ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணி லேசாக கலக்கிட்டே இருக்கலாம். கட்டி படாத கலக்கிக்கலாம். சிம்மில் வச்சு மெதுவாக கலக்கிட்டே இருக்கலாம். அப்படி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா திக்காயிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட இந்த ராஸ்மில் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அடி பிடிக்காதபடி கிண்டிகிட்டே இருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கெல்லாம் இன்னும் நல்லது. எலும்புக்கெல்லாம் நல்லது. வாரத்துக்கு ஒரு 2 டைம் வச்சு இந்த மாதிரி உளுந்து கஞ்சி, கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு குடிங்க. ரொம்ப ஹெல்த்தி எலும்புக்கெல்லாம். இந்த வெல்லத்தை இந்த பனை வெல்லம் வடிகட்டி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கல் குப்பெல்லாம் இருக்காது. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கலக்கி அப்புறம் நம்ம வந்து சுக்கு, ஏலக்காய் அந்த பொடி பண்ணால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்ட பொடியாகுது. ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்சியில் சுற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சது இதில் போட்டாச்சு. அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு, அப்போ தான் அந்த இனிப்பெல்லாம் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி குடிச்சிருவாங்க. லேட் ஆகாது. ஒரு 2 கொதிக்கிட்டும். இப்போ நம்ம கொப்பரை தேங்காய் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம். குறைன்னு சுற்றி இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக வேணும்னாலும் நீங்கள் அளவை பார்த்து பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பிறகு இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம், பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேன். சூப்பராக குடிக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு குடிச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் குடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.